வணக்கம். தினத்தகவல். இன்றைய நிகழ்வுகளை தருவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். தனிநபர் ஆக்கிரமிப்பால் தடைபட்டுள்ள பொதுச் சுகாதாரம். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் புளியம்பாக்கம் ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் நீண்ட காலமாக கால்வாய் அமைக்காததால் தெருக்கள் மற்றும் வீடுகளின் அருகே கழிவு நீர் தேங்குவதால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருவதாக கூறுகின்றனர். கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பாகவே ஒன்றிய குழு பொது நிதியிலிருந்து 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய் பணிக்காக நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ள முற்பட்டபோது தனிநபர் ஒருவர் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கால்வாய் அமைக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து முட்டுக்கட்டையாக இருந்துள்ளார். அப்போது ஒன்றிய கவுன்சிலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர், காவல் துறையினர் என அதிகாரிகள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியும் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டவர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. வழி இல்ல, வீட்டாண்ட தேங்குது, வரும் கொசு, இதெல்லாம் மலேரியா, டெங்கு, எல்லா ஜுரமும் வந்து எல்லாம் உடம்பு சரியில்லாத நாங்க கால்ராவே வந்துச்சு. இன்ஃபெக்ஷன் ஆகுது. குடிக்கிற தண்ணி வந்து சுத்தமா இல்ல. கழிவுநீர் காவாயில குடிக்கிற தண்ணி பழுப்பு போகுது. பழுப்பு வச்சுன்னு எல்லா தண்ணியும் ஒன்னா வருதாங்க, தண்ணி குடிக்க முடியல. இந்த நிலையில் தற்போது 1.5 வருடத்திற்கு மேலாகியுள்ள நிலையில் அந்த பகுதி மக்கள் சேரும் சகதியுமாக சாக்கடை நீர் வீடுகளின் அருகே தேங்கி வருவதாகவும் மாலை நேரங்களில் கொசுக்களின் தொல்லையும் வண்டுகளும் விஷப்பூச்சிகளும் வருவதாகவும் கூறுகின்றனர். சில நேரங்களில் பாம்புகளும் பூரான் உள்ளிட்ட விஷமுள்ள ஜந்துகளும் வீடுகளுக்குள் வருவதால் பெரும் அச்சத்தில் மாலை 6 மணிக்கு மேல் கதவை பூட்டி வைப்பதாகவும் புலம்புகின்றனர். மேலும் கால்வாய் அமைத்து கழிவு நீரை முறையாக வெளியேற்றாததால் அப்பகுதி மக்கள் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் இதனால் மர்மநோய்களுக்கு ஆளாகி மருத்துவம் பார்ப்பது தொடர் கதையாக உள்ள நிலையில் சிலர் வீட்டை காலி செய்து வெளியூர்களுக்கு சென்று தங்கி இருப்பதாகவும் கூறும் பொதுமக்கள் தற்போது அந்த இடம் பொதுமக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலையாக மாறக்கூடிய அவல நிலை உள்ளதாகவும் கூறுகின்றனர். எனவே பொதுமக்களின் நிலையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுப்பதுடன் ஏற்கனவே 19 லட்சம் ரூபாய் கால்வாய் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் கால்வாய் அமைக்கும் பணியினை துரிதப்படுத்த வேண்டும் என மன்றாடி கோரிக்கை வைத்துள்ளனர். யாரு சார்? இங்க அந்த இடத்துக்கு ஓனர் சார். ஓ, அது அவங்க நிலமா இல்ல சார்? அது புறம்போக்கு இடம் தான் சார். அவங்க இடத்த விட்டு புறம்போக்கு அவங்க இடம் எங்கேயும் சார். இந்த ஓரத்தில் காவை எடுத்து விட மாட்டாங்க சார். ஆனால் ஒன்றா கிச்சன் எடுத்து கொளுத்திக்கணும்னு சொல்கிறாங்க சார். கலெக்டர் ராஜ் சார் வந்துட்டாங்க, விஓ வந்துட்டாங்க, இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்தாங்க சார். ஒருத்தர் கூட வந்தாலும் ஒன்றா கிச்சன் தூக்கு சார், பெட்ரோல் தூக்கி சார், எடுத்து ஊற்றி கொளுத்திக்கு சார். அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் சார் இதில் வருது சார்? இங்கே சார் இங்கே சார் நீங்களே பாருங்க சார், எப்படி வீடு பக்கத்துலேயே இருக்குது. எப்படி சார் வீடு? அது உங்கள் வீடா? எங்கள் வீடு தான் சார் இது. அது எங்கள் அண்ணன் வீடு சார். சார் இங்கே பாம்பு வருது, ரொம்ப இதெல்லாம் வருது சார். ஸ்மெல்லு எப்படி தாங்குறீங்களா? சார் ஸ்மெல்லு தாங்க முடியல சார். நான் ஒரு 5 நிமிஷம் நின்று என்னாலே முடியல, உங்களால் எப்படி தாங்க முடியுது? பாருங்க சார், வேறு வழி என்ன சார்? இப்போ வீடு கட்டிட்டோம், இது பண்ணிட்டோம், வேறு எங்கே சார் போய் படுக்குதுனாங்க? Yeah.